வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா கருப்பர் விஷயம். சரிங்களா? கருப்பர் விஷயம்னாவே 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு இவங்கெல்லாம் மட்டும் கிடையாது. 108 கருப்பில் எந்த கருப்பர் வேணால் நீங்கள் விஷயம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உகந்தது எந்த கருப்பர்னு பார்த்து விஷயம் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு ஆன்மாவும் ஒரு தெய்வத்தை நோக்கி போகும். உங்களுடைய ஆன்மா எந்த தெய்வத்தை நோக்கி போகுது, எந்த கருப்பரை நோக்கி போகுதுன்னா அதுக்கு அதை பார்த்து நீங்கள் விஷயம் பண்ணுங்கள். சரிங்களா? பொதுவாகவே இந்த கருப்பர் நீதி தேவதை. சரிங்களா? தர்மம் சைடு தான் நிற்பார் இவர். சரிங்களா? இவரை வச்சு எந்த ஒரு கெட்டதுமே பண்ண முடியாதுப்பா. மாந்திரிகம் தாந்திரிகத்தெல்லாம் அடித்து உடச்சிட்டு அப்பாற்பட்ட கடவுள் இவரெலாம். சரிங்களா? இந்த மாந்திரிகத்துக்கு இவருக்கெல்லாம் ஆகவே ஆகாது. இந்த அஷ்டகர்மம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாரணம், வித்வேஷனம், பேதனம், வசியம், இதெல்லாம் இவரோட ஒரு கைப்பிடி விபூதியிலேயே எல்லாமே வித்தைகள் காமிக்கலாம். சரிங்களா? சகல விதமான பிரச்சனைகளுமே இவரோட வார்த்தையிலே அஷ்டகர்மம் ஆடலாம். சரிங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம்தான்ப்பா முக்கியம். சரிங்களா? இவரோட பக்தன் நீதியை கடைப்பிடிச்சி ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா மலையே சரிஞ்சாலும் கட்டி காப்பார். சரிங்களா? என்னோடய குரு இந்த கருப்பரை உபாசனையை கொடுக்கும்போதே எனக்கே ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம எந்த ஒரு மந்திரங்களையும் சோதித்து பார்க்கணும். சரிங்களா? சோதித்து பார்த்தா தான் நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? இப்போ சோடியில் இருக்குதுன்னு படிச்சுட்டு நம்ம வீடியோ போடக்கூடாது இல்லையா? அனுபவம் சொன்னால் மட்டும்தான் 4 பேர் பயன்படுத்தி பலன் பெறுவாங்க. சரிங்களா? எனக்கே நல்ல அற்புத மாற்றம் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரம் மந்திரம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நிறையா பேர் உபாசனையாக வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் விக்கிரகமாக வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் எந்திரமாக வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரமும் எந்திரமும் மிக எளிய முறையில் எப்படி கருப்ப விஷயம் பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல பெரிய தாம்பூலத்தில் சுத்தமான விபூதி. சரிங்களா? கலப்படம் இல்லாத சுத்தமான விபூதி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு 1/2 கிலோ 1.5 கிலோ. சரிங்களா? எடுத்து பரப்பி அந்த விபூதியில் இந்த எந்திரம் வரைங்க. சரிங்களா? எந்திரம் வரைஞ்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரிங்களா? இதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அமாவாசைனால் தேர்ந்தெடுத்துக்கோங்க, வளர்பிறையினால் தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா? விநாயகர் கோயிலுக்கு போய் மனமார இந்த மாதிரி நான் இந்த கருப்பர் விஷயத்தை எடுக்க போகிறேன், எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு விநாயகர் கோயிலையும் உத்தரவு வாங்க. அப்புறம் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலில் உத்தரவு வாங்கணும்ப்பா. ஏன்னா குலதெய்வம் அனுமதி இல்லைன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் வராது. சரிங்களா? ஒருத்தனுக்கு உயிர் மூச்சே அவன் குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வம் நினச்சா மட்டும்தான் எதாக இருந்தாலுமே நடக்கும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா அது நம்மளே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். சரிங்களா? குலதெய்வம் கோயிலில் போய் இந்த கருப்பர் உபாசனை நான் எடுக்கிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கருப்பர் உபாசனை நல்லா மனமார வேண்டுங்க. அப்புறம் கருப்பர் கோயிலுக்கு போங்க. சரிங்களா? எந்த கருப்பர் கோயிலுக்கு வேணால் போங்க. எந்த கருப்பர் வேணால் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் திரிசூலம் இருக்கும், அப்படி இல்லைனா அருவா இருக்கும். சரிங்களா? திரிசூலமாக இருந்தால் 3 எலுமிச்சங்கனி குத்துங்க. அருவா இருந்தால் ஒரு எலுமிச்சங்கனி குத்திட்டு உத்தரவு கேளுங்க. இந்த மாதிரி நான் கருப்பர் உபாசனை எடுக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் என் கருப்பர் என் கூட வரணும், என்னை வரக்கூடிய மக்கள் தெள்ளத் தெளிவான அருள் செஞ்சு நல்ல பலன்கள் பெறணும் அப்படின்னு உங்கள் ஆசைகள்லாம் கருப்பர்கிட்ட கேட்டு உத்தரவு கேளுங்க. கருப்பர் கோயிலில் உத்தரவு வரும். சரிங்களா? ஒரு பள்ளி சகனம் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆடு ஒரு நாய், அங்கே இருக்க பைரவர் நாய்க்குட்டி உங்கள் முன்னாடி நல்லா குலுக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி உத்தரவு மாதிரி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் கும்பிட்ற நேரத்தில் ஒரு சேவல் கத்தும். சரிங்களா? இல்லாட்டி தெய்வ சிலையிலேருந்து ஒரு பூ கீழே விழுவும். இதுக்கான உத்தரவு. சரிங்களா? உங்களுக்கு உத்தரவு கொடுக்காமலாம் இருக்காது. கொஞ்சம் லேட்டானால் நம்ம உத்தரவுலாம் தரமாக கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திர மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். சரிங்களா? முதல் நாள் மட்டும் படையல் போடுங்கப்பா. சரிங்களா? என்னென்ன படையல்னால் இறைச்சி வைங்க. இறைச்சி எனக்கு தெரிஞ்சு சுட்டு வைங்க. சரிங்களா? சுட்டு பட்டை சாராயம் சுருட்டு அவுள் பொரிக்கடலை மல்லி. நாள் மட்டும் கொஞ்சம் ரோஜாப்பூ மாலை போடுங்க. மித்த நாள் நீங்கள் மல்லிப்பூ மாலை போட்டு கருப்பரை வழிபடுங்க. சரிங்களா? நாளும் கடைசி நாளும் மட்டும் கொஞ்சம் விமர்சையாக படையல் போட்டால் மட்டும் போதும். சரிங்களா? எப்படி சொல்கிறதுனா, எல்லா நாளும் ஒரு மண் கலயத்தில் பசும்பால் வைங்க. சுத்தமான கலப்படம் இல்லாத கொஞ்சம் பசும்பால் வைங்க. சரிங்களா? 48 நாளுமே ஒரு சின்ன ஒரு மண் கலயத்தில் கொஞ்சம் பசும்பால் மட்டும் கருப்பருக்கு வைங்க. சரிங்களா? சாராயமும் வைங்க, கொஞ்சம் பசும்பாலும் வைங்க. சரிங்களா? ஏன்னா பசும்பாலும் நல்லது தான், அது வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதை நீங்கள் சொல்லி உங்களுக்கு எப்படி சித்தி ஆணுச்சு. எனக்கு சில பேர் வந்து உபாசனை பண்ணுறாங்க, எனக்கு ஒரு அறிகுறிகள் தெரியுது, எனக்கு கால் பண்ணுறாங்க. என்னோடய அனுபவத்தில் நம்ம கொடுத்த கஸ்டமர் அவங்க கொடுத்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு குதிரை கத்தும்பா, சரிங்களா. நீங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு குதிரை கணக்கின மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி இல்லைன்னா விபூதி மனம் அதிகமாக வரும், இல்லாட்டி ஜவ்வாது மனம் நல்லா ஓவராக இருக்கும், இல்லாட்டி கனவுல வந்து ஜடாமுடியோட கருப்பரை வந்து துரத்துறது போல் கேட்கும், துரத்துவார் உங்களை கனவுல, சரிங்களா. அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ஒரு சத்தம் போட்டு அதட்டுற மாதிரி ஒரு இது வரும், சரிங்களா. இதெல்லாம் அனுபவத்தில் இதெல்லாம் கருப்பர் உபாசனை பண்ணவங்களுக்கு தெரியும், சரிங்களா. இந்த அனுபவம்லாம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தான் இந்த தெய்வத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஏன்னா இது வந்து கேரளாலேருந்து வந்த தெய்வம். ஆனால் நம்ம ஊரில் எங்கே போனாலும் கோடி மாலை வாங்கி ஒரு பேரும்புகளும் இருந்து இப்போலாம் ஊருக்கு ஊர் கருப்பர் கோயில் இருக்குப்பா, சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு இவர் வரங்களை வாரி வழங்குறாரு. இவர் சித்தியானதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஒரு சேவல் பலி கொடுங்க, சரிங்களா. அது உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து ஆடு பலி கொடுத்தாலும் கொடுக்கலாம், சேவல் பலி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் அமாவாசைக்கு கண்டிப்பாக ஒரு பலி இவருக்கு நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. அருள்லாம் தெளிவாக சொல்லும், முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லும், சரிங்களா. சில கருப்பர் வந்து நல்லா போதையேற்றி சுருட்டு குடிச்சிட்டே சொல்லும், சில கருப்பர் வந்து முள் மேலே இது பண்ணி சொல்லும், அருவா மேலே ஏறி நின்று வாக்கு சொல்லும், சரிங்களா. ஒரு கருப்பரும் ஒரு மாதிரி, சரிங்களா. எல்லா கருப்புமே ஒரே மாதிரிலாம் குறி சொல்லாது, ஒரு கருப்புமே ஒரு மாதிரி இது சொல்லும். இவர் பேச்சிலே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கோபம் இருக்கும், சரிங்களா. நம்ம கிராமப்புறங்களில் கருப்பர் குறி சொல்லி நீங்கள் பேச பார்த்தோன்னா அந்த குசும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லாவே ஐயாட்டம் இருக்கும், சரிங்களா. ஒரு சமீபமாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போனோம், சரிங்களா. திருச்சியிலேருந்து அந்த மணப்பாறையிலேருந்து அங்கே கூட்டி போனாங்க நம்மளையே, சரிங்களா. வந்து கூட்டி போனாங்க. ஒரு நெகட்டிவான விஷயம் தான் பண்ண போகிறோம், சரிங்களா. அப்போ வந்து இந்த டிவிஎஸ் பட்டியை வச்சுருப்போம் நம்ம, இன்னும் அந்த வண்டி இருக்குது, அப்போலேருந்து இன்ன வரைக்கும் அந்த வண்டி தான். அந்த டிவிஎஸ் பட்டியிலேருந்து நம்ம போனப்போ அப்போ அங்கே பெட்ரோல் பேங்க்லாம் இல்லை, அந்த கடையில் தானே அந்த பெட்ரோல் பேங்க்கு அந்த விற்பாங்க ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குன்ட்டு. சரி அங்கே வாங்கலாம் அப்புடின்ட்டு ஒரு ஊருக்கு போகிறோம், சரிங்களா. அங்கே வந்து கருப்பர் கோயில் இருக்குது, 18ஆம் படி கருப்பர் கோயில் இருக்குது. பொதுவாகவே நாங்கள் எந்த ஒரு எல்லைக்கு போனாலுமே அங்கே இருக்க தெய்வத்தை பார்ப்போம், எங்களை உள்ளே விடாது, சரிங்களா. ஏன்னா நம்ம நெகட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது ஊருக்குள்ளே விடாது. ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில, சரி நானும் உள்ளே போய் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன், சரிங்களா. நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா அன்றாட நைட்டு வழக்கம் போல் மாந்திரிக வேலைகள்லாம் பார்த்துட்டு தூங்க ஒரு மணி 2 மணி ஆயிடுச்சுப்பா. தூங்கி ஒரு மணி நேரம் கூட இல்லை, வழக்கம் போல் என்னோடய காளி எனக்கு கனவுல காட்டும், சரியா. என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எது வெற்றி தோல்வி அப்படின்னு காட்டும். ஒரே ஒரு கருப்பர் மட்டும் ஒரு நல்ல ஒரு கம்பத்தில் நல்லா கட்டி போட்டு ஆக்ரோஷமாக நல்லா இது பண்ணுறது வந்துச்சு. சரி நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம கருப்பர் எந்திரம் நிறைய பேர்த்துக்கு கொடுப்போம், சரி அதில் ஏதாவது ஒரு சாபக்கட்டு விழுந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன், சரிங்களா. நம்மள்ட்ட யார் எந்திரம் மந்திரம் வாங்கினாலுமே அந்த டைரியில் எழுதி வைப்போம், அவங்கள அட்ரஸும் வாங்குவோம், சரிங்களா. கொரியர் போடும்போது இல்லையே, எல்லாருக்கும் நம்ம கொரியர் போட்டாச்சு, யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வழக்கம் போல் விட்டுட்டோம். மறுநாளுமே ஆள் நல்லா அமுக்கிற மாதிரி போட்டு எனக்கு இந்த மாதிரியே வந்துச்சு. சரி ஏன்னா நம்ம காலி இருக்கும்போது எந்த தெய்வத்தையும் வில்ல விடாது, ஏன்னா நம்மளே ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சுருக்கோம், சரிங்களா. இது என்னடா நமக்கே இந்த மாதிரி இருக்குன்ட்டு அன்றைக்கி நைட்டே மறுநாள் நைட்டு காளிகிட்ட உத்தரவு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த ஊரை தியானத்தில் காட்டுது அம்மா. சரி இந்த மாதிரி கட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நான் அந்த ஊரில் சில முக்கியஸ்தர்கள், அந்த பட்டயதாரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்குது அப்போன்னு நம்ம இது பண்ணோம். அவங்களும் சரி பண்ணுங்க அப்படின்னா நான் எந்த ஒரு தட்சணை எதுவுமே வாங்கலை, சரிங்களா. ஏன்னா நம்மளா விருப்பப்பட்டு போகிறது, தெய்வமே கனவுல வந்து சொல்லும்போது நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் நான் போய் பண்ணி கொடுக்கலான்ட்டு போகிறேன். போன நாள் எனக்கு தோல்வி தான்ப்பா, சரிங்களா. நான் இது பண்ணல, எனக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சினுச்சு.
அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தாந்திரிகத்தில் கட்டியிருக்கானுங்க, மாந்திரிகத்தில் கட்டியிருக்கானுங்க. எனக்கு சொல்ல சங்கட்டம். அந்த பன்னியோட ஈரக்குலை இருக்குல்ல, அதில் வச்சு ஒரு வித்தியாசமாக கட்டியிருந்தானுங்க. பண்ணது வந்து அகோரிகள் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஊரில் சில துரோகிகள் வந்து சில இடத்துல புதையல் எடுக்கிறதுக்காக பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஊருக்கே இவர் தான் காவல் தெய்வம், சரிங்களா. அந்த ஊர்லேயே அந்த மக்கள் போனாங்கன்னா செருப்பு போட்டால் கூட அந்த கோயிலை தாண்டி தான் செருப்பு எடுத்துகிட்டு போவாங்க. அது அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது கையில் எடுத்துருவாங்க, சரிங்களா. அந்த ஊரில் என்ன நல்லது கெட்டதுனாலும் சரி அவர்கிட்ட உத்தரவு கேட்காம நடக்காது. சில வருஷங்களாகவே திருவிழா அங்கே எதுவும் நடக்கலை. தெய்வம் யார் உடம்புலையும் இறங்கல. அதனால் திருவிழாவே இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல என்ன நடந்திருக்குன்ட்டு, சரிங்களா. ரொம்ப நல்லா வலுவாக கட்டியிருந்தான். எனக்கே அந்த பார்த்து பிரமிப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா வேலை தெரிஞ்சவன் மட்டும்தான் இந்த மாதிரி பிரயோகத்தை பண்ண முடியும். அப்புறம் நம்ம காய் வந்து சில உத்தரவு கொடுத்துச்சு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. அந்த பிரயோகத்தில் பண்ணி எடுத்தோம், சரிங்களா. எனக்கு வந்து பொதுவாகவே கருப்பர்னா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. எந்த அளவுக்கு காளி பைரவி பிடிக்குமோ அந்தளவுக்கு கருப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, பொதுவாகவே நம்ம கருப்பர் எந்திரம் கொடுத்தா அது வேகத்தை அடக்கிறதுக்கு விநாயகரையும் முருகனையும் காவலுக்கு வச்சு தான் கொடுப்போம். அப்போ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே கர்வம் வந்துச்சு. சரி, அகோரி பண்ணியிருக்கான், எனக்கு பொதுவாகவே இந்த மாந்திரிகத்தில் சவால் விட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத சக்தி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த 18ஆம் படி கருப்பர் எந்திரத்தில் பைரவரை வச்சு அடித்து கொடுத்தேன். இது அகோரிகள் பண்ணுற முறை, சரிங்களா. முள்ளால் தான் எடுக்கணும். அவன் பண்ணானா அவனுக்கு ஒரு படி மேலே நான் பண்ணி கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அளப்பறியாத ஒரு ஆற்றல் இருக்குது அந்த கோயிலில், சரிங்களா. போனாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நல்லா உணரலாம். இன்னமுமே அந்த ஊர் மக்கள் சில பேர் நம்மள்ட்ட அடிக்கடி நேரில் வந்து குறி பார்த்துட்டு போவாங்க. அந்த ஊர்லேயே ஒரு 2 மாணவர்கள் வந்து நம்மள்ட்ட மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனால் அவர்தே உத்தரவு கொடுக்கல, சரிங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான்ப்பா, கருப்பரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம், சரிங்களா. இந்த உபாசனையை எடுங்க, சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க. 100க்கு 100% பலன் தரும்ப்பா. இந்த மிக எளிய முறை தான், சரிங்களா. அந்த தாம்பூலத்தில் விபூதி நீங்கள் அந்த எந்திரம் போட்டு பண்ணுறீங்கல்ல, கருப்பர் சித்தியானதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரக்கூடிய பக்தர்கள் இக்கட்டான சூழ்நிலை, இந்த முடியாத பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த முடியாத பிரச்சனைலாம் அந்த கருப்பரை வச்சு வெகு சீக்கிரம் இது பண்ணலாம். அந்த விபூதி அந்த முடியாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு சும்மா தலையில் தூவி விட்டு அவங்கள்ட்ட ஒரு முடிச்சு போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்சிடும், சரிங்களா. அந்த விபூதியை ரொம்ப ரகசியமாக பயன்படுத்துங்க. விபூதி தீர்ந்தாலுமே திருப்படியும் அந்த மந்திரம் சொல்லி இது பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, சரிங்களா. இதெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு கருப்பன் பக்தனும் பார்க்க வேண்டிய பதிவு இதெல்லாம், சரிங்களா. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.